நீ நீ கடனை வாங்கி தள்ளு ராசா. வரி கட்டுறவங்க தான் மக்கள் நாங்கள் இருக்கிறோமில்ல. பயப்படாத, நீ கடனை வாங்கி தள்ளு. 88,000 கோடி என்ன 10,000 கோடி கூட வாங்கி. ஏற்கனவே விஜய மல்லையா 68,000 கோடி வாங்கிட்டு போய் வெளிநாட்டில் ஜாலியாக உக்காந்துருக்கிறான். நீராவி மோடி 10,000 கோடி வாங்கிட்டு போய் ஜாலியாக உக்காந்துருக்கிறான். பதாஞ்சலி குரூப் 30,000 கோடி அவனுக்கு கடன் தள்ளுபடி பண்ணிக்கிங்க. 39 குஜராத்திகளுக்கு கடன் தள்ளுபடி. 10,000 கோடி கடன் வாங்கி அவங்களுக்கெல்லாம் கடன் தள்ளுபடி. எங்கேடா மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இருக்கும்? எங்கே இருக்கும்? மக்கள் வறுமை கோட்டில் அங்கே இங்கே பஞ்சம் பசி பட்டினியில் வாழ்ந்துட்டுருக்காங்க. மோடியை சார்ந்த ஆளுங்களுக்கு, மோடிக்கு விசுவாசமான ஆட்களுக்கு 10,000 கோடி கடன் கொடுக்கறது, கடனை வசூல் பண்ணுறதில்ல. கருப்பு பணத்தை இவராமா மீட்டெடுத்து எல்லா அக்கௌண்ட்லேயும் 5 லட்சம் போடுவாராம்மா. என்ன ஃபிலிம் காட்டுறாரு பிரதமர் இவர்? சொல்லுவோம் பார்க்கலாம். இந்த நாட்டில் சாதாரண ஒரு ஏழை கடன் வாங்கினான்னு வச்சுக்கோ, அவனை சாகடிச்சிருவாங்க கட்டலைன்னா. ஆனால் மோடி சார்ந்த ஆட்கள் எத்தனையோ பேர் கடன் வாங்கி, குஜராத்திகள் 39 பேர் கடன் வாங்கியிருக்காங்க. 10,000 கோடி 10,000 கோடி. எல்லாத்துக்கும் கடன் தள்ளுபடி. பாதி பேர் வெளிநாட்டில் போய் பதுங்கிட்டானுங்க. சொன்னால் கருப்பு பணத்தை மீட்டெடுத்து எல்லா அக்கௌண்ட்டில் 5 லட்ச ரூபா போடுறேன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு மக்கள் வரி பணத்தில் ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறவர் தான் இந்த மோடி. இவர் வருஷத்தில் மாதத்தில் 4 நாள் இந்தியாவில் இருப்பார், 26 நாள் வெளிநாட்டில் இருப்பார். உலகத்தை நல்லா சுற்றி பார்க்குறாரு. எதுக்கு நீ வெளிநாட்டுக்கு போகிற? என்ன செஞ்சு வச்சிருக்கிற? எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கிற? எதுக்காக வெளிநாட்டு போகிறீங்க? போய் என்னத்தை செஞ்சுருக்கிறீங்க? கேட்க கேள்வி இல்லை, கேட்க ஆள் இல்லை, நாதி இல்லாத இந்த நாடாக போச்சு. வெள்ளைக்காரன் உப்புக்கெல்லாம் வரி கேட்குறான்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து துரத்தி அடித்தோம். இப்போது தொட்டதுக்கெல்லாம் சாப்பாட்டுக்குள்ளே இருந்து எல்லாத்தின் மேலேயும் வரின்னு துருத்துறான மோடி என்ன பண்ண போகிறேன் நீங்கள் மக்கள்? சொல்லுங்க பார்க்கலாம். பாலியல் வன்கொடுமை தலைவிரிச்சு ஆடுது. இவர் வெளிநாட்டில் ஜாதியாக வாழ்ந்துட்டுருக்காரு. இங்கே பெண்களுக்கு பாரத் மாதாக்கு ஜேங்கிறோம்ல, எங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது? இவர் இந்தியாவில் இருக்கிறதில்ல, வெளிநாட்டில் போயிருக்கார்ல. கேட்கறதுக்கு ஆள் இல்லை. கேள்வி கேட்குறவன் இந்த நாட்டில் கம்மியான ஆட்கள் இருக்கிறாங்க. அதனால தான் இங்கே இப்படி அரசியல்வாதிகள் எல்லாம் பணம் கொளுத்து போய் பண முதலைகளாக இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏழைப்பட்ட மக்களிடம் இங்கு பணப்புழக்கம் இல்லை. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை. என் நாட்டு இளைஞர்களுக்கு மதுக்கும் கஞ்சாவுக்கும் போதைக்கும் அடிமையாக்கி வச்சிருக்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள். என் நாட்டு இயற்கை வளமெல்லாம் அழிவு பாதையில் போயிட்டுருக்கு. என் நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இவங்களாம் அரசியல்வாதின்னு சொல்கிறதுக்கு கேவலமாக இருக்கு. என்னடா இது நாடு மாதிரி நடத்துகிறீங்க? இங்கே என்ன அன்றாட நடக்குதுங்கிறது ஒத்து கவனிக்கிற ஒரு நாதி இல்லை. ஓட்டு கேட்கறது வாய்க்குசாமி. 5 லட்சம் என் அக்கௌண்ட்டில் போடுறேன். என்னத்தை மக்களை எப்படியெல்லாம் பிச்சைக்காரனாக்கி வச்சிருக்கிறானுங்க. மக்களும் சரியில்லை. எவன் ஒருத்தன் தப்பாக ஆட்சி செய்கிறானா அவனுக்கே மறுக்க நொட்டு நோனின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டு வேடிக்கை பார்க்குற இந்த திருட்டு மக்களுக்கு இது மாதிரி தான் இருக்க வேண்டும். இந்த திருட்டு மக்கள் 5க்கு 10க்கு மாரடிக்கிற ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற இந்த கூட்டங்கள் இருக்கிற வரைக்கும் சில நல்ல கூட்டங்கள்லாம் நாங்கள் பாதிப்பு ஏற்படுறோம்டா. இந்த பாதிப்பு ஏற்படுறோம். இது நாடாடா. இதுக்கு வெள்ளைக்கார ஆண்டிருக்கலடா. மாதம் கட்டவன்களே.